ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைன் யோர் பிரெயின். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கரண்ட் அஃபேர்ஸில் ஆகஸ்ட் 3 and 4 2 நாள் சேர்த்து இன்றைக்கி பார்க்கலாம். இனிமேல் எப்பயுமே 2 நாள் சேர்த்து தான் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, வாட் ஆல் த திங்ஸ் we are going to see we can see now. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் பாலிசி. ஆக்சுவலாக டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு பாலிசி மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கால்ட் அஸ் DPEPP 2020. இந்த பாலிசி அதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, செல்ஃப் ரிலையன்ஸ் இன் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்டர் த மந்திர் பாரத் ஸ்கீம். அந்த ஸ்கீம் மூலிமா ஏபிஎஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்கீம் மூலிமா மேனுஃபேக்சரிங் ஆர்டர்ஸ் நம்மளே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு கோல் என்ன, அப்படி ஃபஸ்ட் இயர் டர்ன் ஓவர் எவ்வளோ இருக்குன்னு அப்படி பார்த்துட்டோன்னா 1,75,000 crore. இன்க்ளூட் எக்ஸ்போர்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 35,000 crore இந்த ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் goods அண்ட் சர்வீஸ் பை த இயர் 2025 இது நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், NIT திருச்சி டு ஆஃபர் MA இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஆக்சுவலாக NITனா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் NITன்னு சொல்லுவோம். NIT திருச்சியில் ஒன்று இருக்குது. திருச்சி MA இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ரிமூவிங் பேரியர்ஸ் பிட்வீன் ஆர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஃபஸ்ட் எதுக்கு இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டோன்னா, இப்போ எப்பயுமே ஆர்ட்ஸ்னால் தனி, சயின்ஸ்னால் தனி, டெக்னாலஜினால் தனியாக இருக்கும். எப்பயுமே அவங்களுக்கு நடுவில் இருக்க அந்த பேரியர்ஸ், அந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே இன்ட்ரடியூசிங் MA இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ரீசெண்ட்லி அனௌன்ஸ்ட் இது யார் அனௌன்ஸ் பண்ணான்னா, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி மூலிமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அச்சீவ்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, லோக்கல், ரெலவெண்ட் அண்ட் குளோபலி காம்படேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஜெய்தீப் பாரத் நகர், டைரக்டர் ஜென் ஆஃப் ஏர் நியூஸ்னு ஒன்று இது இருக்குது. இப்போ மிஸ்டர் திலீப் பகத் சிங் அண்ட் Indian Information Service Officer takes charge as டைரக்டர் ஜென்ரல். இப்போ நியூஸோடது ஆக்சுவலாக ஏர்னா ஆல் இந்தியா ரேடியோ, ஓகேங்களா? ஏர்னா ஆல் இந்தியா ரேடியோ, அங்கே டைரக்டர் ஜென்ரலாக இப்போ பொறுப்பேற்றிருக்காரு. ஆல்ரெடி அவர் என்னவா இருந்தார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. இப்போது டைரக்டர் ஜென்ரலாக மாறியிருக்காங்க. இதில் ஏரில் ஆல் இந்தியா ரேடியோ. நெக்ஸ்ட், US President Trump assigned an executive order. Actually, US President Donald Trump has signed an executive order that bars federal government agencies from displacing American nationals and citizens with foreign workers கூட இது பண்ணுறது, அமெரிக்கன் நேஷன்ஸும் சிட்டிசன்ஸும் வித் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் கூட இது பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்பிளேசிங் ஒரு பாலிசி மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் டொனால்ட் ட்ரம்ப் சைன் பண்ணியிருக்காரு. த HB1 விசா ஒர்க்கர்ஸ் டு டிஸ்பிளே அமெரிக்கன்ஸ் இன் அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட்ஸ். நெக்ஸ்ட், Indian Olympic teams to join national camp. Actually, Indian Olympic team, member of the Indian men's and women's hockey team bounded for Hockey Olympics, will join the national camp at National Center of Excellence, that is called as NCOE, in Bangalore on 4th August 2020. The decision was taken by the Sports Authority of India, that is called as SAI. SAIனா Sports Authority of India. இந்த அத்லெட்ஸ் என்ன கோச் பண்ணுவாங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அங்கே ஸ்டாஃபு யார் போகிறாங்களோ அவங்க 14 days must be in a quarantine inside the campus. India withdraws from women's squash ship. ஆக்சுவலாக விமன்ஸ் withdraws பண்ணிட்டாங்க. ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் எங்கே நடக்கும்னா கோலாலம்பூர் மலேசியாவில் நடக்கும். 15th to 20th December வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன், அப்புறம் டைம், இதெல்லாம் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்குவாஷ்
Racket Federation of India, that is called as SRFI, has requested to World Squash Federation WSF for an extension but was not given now. இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் BCCI issues SOPS for resuming cricket. ஆக்சுவலாக BCCIனா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா என்ன வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா SOPs டு ஆல் ஸ்டேட் அசோசியேஷன்ஸ் ஃபார் ரெஸ்யூமிங் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆக்டிவிட்டீஸ். இப்போ குட்டி குட்டியாக வந்து கிரிக்கெட் ப்ரோக்ராம் நடக்கும், டோர்னமெண்ட் எல்லாமே நடக்கும். அது இப்போ வந்து ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் கொடுத்தா நம்ம வந்து திரும்பி ஆரம்பிக்கலாம், ட்ரைனிங் கொடுக்கலாம், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. TN கவர்மெண்ட் டு இம்ப்ளிமெண்ட் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா. ஆக்சுவலாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாங்க 3 லாங்குவேஜ் ஃபார்முலா சொன்னாங்க. தட் இஸ் என்ன ஹிந்தி நம்மளுக்கு விருப்பப்பட்டால் படிச்சுக்கலாம் அப்படிதான் சொன்னாங்க. பட் நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2 லாங்குவேஜ் ஃபார்முலா மட்டும்தான் தமிழ்நாட்டில் அப்படின்னு இருக்காரு. என்ன பார்த்தா கவர்மெண்ட் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஸோ 2 லாங்குவேஜ் ஃபார்முலா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வில் பி தேர். அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மணிப்பூர் கவர்மெண்ட் இங்க்ஸ் அக்ரிமெண்ட் வித் 9 ஹாஸ்பிட்டல்ஸ். ஆக்சுவலாக வந்து மணிப்பூர் கவர்மெண்ட் வந்து 9 ஹாஸ்பிட்டல்ஸ் கூட வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா பிரதம மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா, ஆயுஷ்மான் பாரத், இது ஆக்சுவலாக சொல்லுவாங்க ஆயுஷ்மான் பாரத்னு சொல்லுவாங்க. அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹெல்த் ஸ்கீம், இது ரெண்டும் சேர்ந்து ஃபுல்லாக வந்து மக்களுக்கு கிடைக்கணும். அக்ரிமெண்ட் சைன் பண்ணது வந்து ஹெல்த் மினிஸ்டர் ஜெயேந்திர குமார் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் 7 பப்ளிக் அண்ட் 2 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஃப் மணிப்பூர். 7 பப்ளிக்கும் அண்ட் 2 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஃப் மணிப்பூர் தான் வந்து இதை வந்து சைன் பண்ணியிருக்காங்க அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் நியூ 300 பெட்டட் கோவிட் கேர் சென்டர் இன் இம்ஃபல். ஆக்சுவலாக வந்து மணிப்பூர் சிஎம் என் பிரன் சிங் ஹேஸ் இனாக்ரேட்டட் அ நியூ 300 bedded COVID care centers, that is called as CCC at மணிப்பூரில் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன நோ கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த டிசீஸ் இன் மணிப்பூர். இப்போ வந்து சமுதாய தொற்றா இன்னும் மாறல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 300 பெட்டடாக இருக்கிறது வந்து 1000 பெட்டடாக வந்து மாற்றுவோம், எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மர் AP மினிஸ்டர் P. Manikalya Rao passes away. ஆக்சுவலாக வந்து எம்எல்ஏ அண்ட் பிஜேபியோட ஸ்டேட் ஜென்ரல் செக்ரட்டரி அண்ட் ஃபார்மர் எம்எல்ஏ அண்ட் மினிஸ்டர் அவர் தான் வந்து இப்போ வந்து ஹீ இஸ் பாஸ்ட் அவே டியூ டு COVID-19. ஆக்சுவலாக வந்து ஹீஸ் அ பார்ட்டி வித் தெலுங்கு தேசம் பார்ட்டிலையும் இருந்திருக்காரு, பிஜேபிலையும் இருந்திருக்காரு. Nitish Kumar releases a book. Bihar CM Nitish Kumar has released a book, compiling of articles, views and life journey of Bihar Assembly Speaker Vijay Kumar Chaudhary. அவரை பற்றி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புக் இருக்குது. இது 3 dozens of articles, ஒரு டசன்னா 12. ஸோ 3 dozens of articles on different important issues and his life journey. ஆக்சுவலாக 36 articles அப்போ மொத்தம். வேர்ல்ட் பிரஸ்ட் ஃபீடிங் வீக். ஆக்சுவலாக 1 to 7th August 2020 வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் வீக். எப்பயுமே ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் வந்து அப்படி சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா சப்போர்ட் பிரஸ்ட் ஃபீடிங் ஃபார் அ ஹெல்தியர் பிளானட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸ் ரெக்கமெண்டட் தட் அன் இன்ஃபேண்ட் should be exclusively breastfeed for at least the first 6 months. கண்டிப்பாக 6 months வரைக்குமே வந்து breast feeding தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறந்த குழந்தைக்கு. நெக்ஸ்ட் ஜெகதீஷன் நியூ HDFC பேங்க் சீஃப். ஆக்சுவலாக வந்து நியூ HDFC பேங்க் சீஃப் ஆல் ஓவர் த இந்தியா. HDFC பேங்க் has received approval for Shashidhar Jagadishan to become the next chief of India's largest private sector lender. இப்போ ஆக்சுவலாக வந்து ஜெகதீஷ் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா ஆதித்ய பூரி as managing director and chief executive officer when he stepped down in October 2020.
ஓகே. ஆக்சுவலா வந்து இப்போ ஜெகதீஷன் அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 1996ல் மேனேஜர் இந்த ஃபினான்ஸ் ஃபங்க்ஷனில் இருந்தார். இப்போ வந்து பேங்க் சீஃபாக மாற போகிறாரு. ஒடிசா பேங்க் ஸ்டாஃப் டு டெலிவர் கேஷ் ஃபார் எல்டர்ஸ். இப்போ வந்து எல்டர்ஸ்க்கெலாம் வந்து இப்போ கேஷ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்டர்ஸ் அண்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு 2 பேருக்குமே தர சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வீடு வீடாக போய் வந்து பேங்க் ஸ்டாஃப்ஸே வந்து கொடுக்குறாங்க ஒடிசாவில். வித் ஆல் சேஃப்டி மெஷர்ஸோடு தான் போய் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஜூப்ளிகேன் ஜெனரிக் லான்ச்சஸ் ரெம்டெசிவிர். ஆக்சுவலாக வந்து ரெம்டெசிவிர் மருந்து வந்து ரொம்ப லங்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. JUBIR பிராண்ட் அவங்க தான் இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பர் வைல் வந்து 4700 இந்த இந்தியன் மார்க்கெட்டில் அவ்வளோ விற்கிறாங்க. த சப்சிடி ஆஃப் ஜூப்ளிகேண்ட் லைஃப் சயின்ஸ் லிமிடெட் வில் மேக் த ட்ரக் அவைலபிள் டு மோர் தென் 1000 ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரொவைடிங் COVID-19 ட்ரீட்மெண்ட் இந்த. பட் இந்தியாவில் இருக்க 1000 ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அது வந்து அவங்க COVID-19க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறக்கு இதாக இருந்தால் மட்டும்தான். The company will also provide a 24 hours helpline to enhance access to the drug during the pandemic. 24 hours நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவா லான்ச்சஸ் ஆன்லைன் ITI அட்மிஷன்ஸ். ஆக்சுவலாக ITI எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கோவா ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் விஸ்வஜித் P. Rane has announced the launch of online ITI admission process and student data management system in the state. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நியூ ஆன்லைன் அட்மிஷன் ப்ராசஸ் வில் அலோ ப்ரீ-ஃபில்லிங் ஆஃப் ட்ரேட் ப்ரிஃபரன்ஸ் இன்ஸ்டன்ட் ஆஃப் வெயிட்டிங் ஆன் த டே ஆஃப் த டோ அரவுண்ட்ஸ் ஆஸ் டன் ஏர்லியர். இப்போ டிஜிட்டல் இந்தியா இப்போ வந்து PM என்ன சொல்லியிருக்காரு, விஷன் ஆஃப் அ டிஜிட்டல் இந்தியா. ஸோ அவங்க வந்து இதை வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், August 3 and 4 current affairs. If you like this video, please do like, share and subscribe friends. Keep supporting me. என்ன சொல்கிறது, இப்போ நான் அடிக்கடி வீடியோவே போகிறதில்ல, சாரி ஃபார் that. Keep supporting me friends. Okay, tata, bye bye.